பழைய காலத்தில் இந்த உலகம் ஒற்றுமையும் அமைதியையும் கொண்டிருந்தது. கடல், மலை, காட்டுகள் அனைத்தும் பூமியின் அழகை பிரதிபலித்தன. சிவன் மற்றும் விஷ்ணு, இரு முக்கிய தேவதைகள், உலகத்தை பாதுகாப்பதற்காக விருத்தமாக இருந்தனர். ஆனால் மனிதர்களின் பாவங்களால் உலகம் சிதறிப் போயிற்று. பேரழிவும் கலக்கமும் நிலவின. அப்போது கிருஷ்ணன் பூமியில் வந்து மனிதர்களை நேர்மையான பாதைக்கு அழைத்தார். சிவன் மலைச்சடிங்கில் தியானம் செய்து உலகின் பயத்தை உணர்ந்தார். விஷ்ணு சிவனை அணுகி உலகின் நிலைமையை சொல்ல உதவி வேண்டினார். சிவன், நாம் உலகத்தை சீர் செய்ய வேண்டும் என்று விஷ்ணுவுடன் விவாதித்தார். சிவன் தனது திரண்டையை உயர்த்தி உலகை மீட்டுக்கொள்ள தீர்மானித்தார். இவர்கள் இணைந்து உலகின் குற்றங்களை சரி செய்தனர். அமைதி பரவியது. இப்போது மக்கள் மகிழ்ச்சி மற்றும் அமைதியுடன் வாழ்ந்தனர். பூமி மலர்ந்தது. சிவனும் விஷ்ணுவும், நாம் தர்மத்தை பின்பற்றினால் உலகில் அமைதி மற்றும் செழிப்பு பரவ முடியும் என்று கூறினார்கள். உலகின் நன்மைக்காக தர்மத்தை பின்பற்றுங்கள். சமூகத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை வாழ்ந்து கொள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.